அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்க வீடியோஸ் போடுறது எல்லாமே அது ரிலேட்டடா மட்டும் தான் இருக்குமா? கேக்கடைஸ் என்னாச்சு? கேக்கடைஸ் என்னாச்சு? கேக்கடைஸ் என்னாச்சு? இது வந்து நெறைய பேர் கோச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம். நெறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி மென்னுக்கான ஸ்கின் கேர் ரிலேட்டடா அதிகமான சேனல்ஸ் இல்ல. ஸோ நீங்க அது ரிலேட்டடா வீடியோஸ் போடுங்க. ஸ்கின் கேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அப்படிங்கிற மாரி ஹோம் டூர் எப்போ போடுவீங்க? ஹோம் டூர் காமிக்கலாமே. உங்கள நம்பி நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல. எங்களுக்காக நீங்க ஹோம் டூர் போலாமே. இந்த மாரி கமெண்ட்ஸும் சரி, ஆக்சுவலா கமெண்ட்ஸ் தான் அதிகமா வரும் டிஎம்ம விட. டிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வரும். ஹோம் பத்தின டிஎம்ஸ் வந்து. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோல மென்ஷன் பண்ணிட்டேன். எதுக்கு ப்ரோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க? சோஷியல் மீடியாவை மட்டுமே சார்ந்த என் லைஃப் கிடையாது. கும்பராசி யாராவது இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். டார்க் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காமனாக ரிலேட்டடாக டவுட்ஸ் வந்து யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் டிஎம்லேயும் கூட. ஸோ அதுக்கெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ண போகிறோம். என்னோட ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஏன்னா காலையிலேருந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து நான் பண்ணிட்டு இருந்தனால கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ள போலாம். என்னென்ன டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிடலாம். I'm changing, introvert to I'm changing, introvert to extrovert. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஜூனோசாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் பேஜ் வச்சுருக்கீங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் வீடியோஸ் போடுறது எல்லாமே அது ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்குமா? உங்களோட டெய்லி வ்ளாக்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷட் டவுன் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் மோட்டிவில் பிஸ்னஸை எப்படி நீங்கள் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் மட்டும்தான் போட போகிறீங்களா? அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஜூனோசாப் ஆரம்பித்து அது நல்லா போயிட்டுருக்கு. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸு என்னோட சேனலில் போடுற ஐடியா எனக்கு இப்போ வரைக்கும் கிடையாது. ஜூனோசாப்புக்கு தனியாக பேஜ் இருக்குது. ஸோ எப்பாவது அதில் வீடியோ வந்து இதோட கொலாபரேட் பண்ணி போடணும் அப்படின்னா கொலாபரேட் பண்ணி போட்டுட்ருக்கேன். பட் ஜூனோசாப் ரிலேட்டடாக மட்டும் வீடியோஸ் வந்து நான் போட மாட்டேன். நம்ம சேனலில் எப்பயும் போல் டெய்லி வ்ளாக்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜூனோசாப்பில் தான் ஜூனோசாப் ரிலேட்டடான கூடிய ப்ராடக்ட்ஸு, ஸோ அதோட லான்ச் அதை பற்றின வீடியோஸ் ஜூனோசாப்பில் தான் அதிகமாக வரும் இனிமேல். இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டில் வரும், பட் ரொம்ப கம்மியாக தான் அதோட ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். எஸ், அடுத்து கேக்கடைஸ் என்னாச்சு? கேக்கடைஸ் என்னாச்சு? கேக்கடைஸ் என்னாச்சு? நிறைய பேத்துக்கு வந்து என்னோட ப்ரௌனீஸ், என்னோட குக்கீஸ் அது எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். பட் ஸ்டில் என்னால் கேக்கடைஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாது. அதுதான் உண்மை. ஏன்னா நான் ஈரோட்டிலேருந்து நான் சென்னை ஷிஃப்ட் ஆகிட்டேன் ஃபார் மை ஒர்க். ஸோ காலையில் எனக்கு வந்து ஒர்க் வந்து 9 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் 6 o'clock வரைக்கும், ஈவினிங் வரைக்கும் நான் ஒர்க் ரிலேட்டடாக மட்டும்தான் பார்ப்பேன். 6:30, 7 நான் வீட்டுக்கு வந்தேன்னா 7 o'clockலேருந்து 9 o'clock எனக்கு ஜூனோசாப் அண்ட் தென் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதுக்கெல்லாம் வந்து வீடியோஸுக்கான எடிட்டு, அதோட வாய்ஸ் ஓவர் கொடுத்து எனக்கு வந்து பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. ஸோ கேக்கடைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து டெலிவரி பண்ணோம். டெய்லி ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்டை பண்ணுறதுக்கே 3 to 4 hours வந்து உங்களுக்கு டைம் தேவைப்படும். அதனால என்னால் அதை இப்போதைக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது தனியால். பிகாஸ் என்னோட ஒர்க் அண்ட் அது ரிலேட்டடான ஸ்டப்ஸுக்கு தான் நான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ அதனால் என்னால் கேக்கடைஸை கண்டினியூ பண்ண முடியலை. அது எனக்குமே ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் பீன் லைக் ஒரு 5 yearsக்கு மேலே கேக்கடைஸை சக்ஸஸ்ஃபுல்லாக நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் என்னால் இப்போ கேக்கடைஸை கண்டினியூ பண்ண முடியாது. நம்மளோட பேஜ் ஜூனோஸ் ஹப், நீங்கள் வந்து உங்களுக்கு க்யூட்டான ஸ்டேஷ்னரி ஸ்டப்ஸ் அதெல்லாம் வாங்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து கண்டிப்பாக உங்களோட இதை கொடுக்கலாம், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணலாம். நம்ம ஜூனோஸ் ஹப்பை வந்து வெற்றிகரமாக கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஓகே, இது வந்து நிறைய பேர் கோச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்ன ஒரு விஷயம்.
நீங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கும் போது எந்த கமெண்ட் வந்தாலும் 1 or 2 டேஸில் ரிப்ளை பண்ணிடுவீங்க. டிஎம் பண்ணாலும் சீக்கிரமாக நீங்கள் 1 or 2 டேஸில் ரிப்ளை பண்ணிடுவீங்க. இப்போ நீங்கள் அதை பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னு சில பேர் வந்து ரொம்ப அன்பாகவும் கேட்டிருக்காங்க. சில பேர் உனக்கு திமிர் அதிகமாகிடுச்சு, அதிகமாக சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க, அதிகமாக இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கங்கிறதுக்காக மதிக்க மாட்டேயா யாரையும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்ல போனோன்னா கமெண்ட்ஸும் சரி டிஎம்ஸும் சரி ரொம்ப அளவுக்கு மீறி வருது. அவ்வளோ அதிகமாக வருது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரால் பண்ணி கமெண்ட்ஸை படிச்சிருவேன். முடியல அப்படிங்கிற பட்ஜெட்டில் நான் வந்து ஒரு 2-3 நாள் விட்டுறது கிடையாது. லைக் 1 week 2 weeksே வந்து விட்டுறதுனா அது என் மேலே தப்பு இருக்குது. பட் ஸ்டில் என்னால் நான் இப்போ தான் ஒர்க் போயிட்டுருக்கனால நான் ஒர்க் லைஃப், என்னோடய பிஸ்னஸ் லைஃப் அண்ட் என்னோடய சோஷியல் மீடியா லைஃப் நான் 3யுமே இப்போ தான் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம்ஸை ரிப்ளை பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது. மேபி ஒரு 1 month டிலேல வந்து நான் போயிட்டுருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லா கமெண்ட்ஸ் அண்ட் எல்லா டிஎம்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். எல்லா கமெண்ட்ஸ் எல்லா டிஎம்ஸுக்குமே நான் எப்பயுமே வந்து ரிப்ளை பண்ணிடுவேன். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன். நான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கலான்னு இருக்கேன். நான் வாங்கியிருக்கேன் சிலதெல்லாம், அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் வந்து நான் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதெல்லாம் பாய்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஸ்கின் கேர் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேக்கப். ஸோ நான் வந்து அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த அணிலேருந்தே ஒரு 2-3 நாளாக எனக்கு வந்து நிறைய பேர் டிஎம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மென்னுக்கான ஸ்கின் கேர் ரிலேட்டடாக அதிகமான சேனல்ஸ் இல்லை, ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போடுங்க, ஸ்கின் கேர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு நான் 2-3 சேனல்ஸ் வந்து பார்த்துருக்கேன் மென் ஸ்கின் கேர் பற்றி. பட் ஓகே, நானுமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் நானுமே ஒரு கற்றுக்குட்டி மாதிரி தான் இப்போ தான் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், டே ரொட்டீன், நைட் ரொட்டீன் அந்த மாதிரிலாம் நிறையா ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். மேபி உங்கள் யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை, நான் கற்றுக்கிட்டு இருக்கிறத, நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறத பற்றி சொல்லித்தரேன். ஸோ உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சொல்லுவீங்க. அது ரிலேட்டடாக நான் வந்து மாற்றி வேறு எதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ அதை பற்றி பார்ப்போம் நம்ம. இது வந்து இப்போ ரீசெண்டாக காமனாக வந்துட்டு இருக்க ஒரு விஷயம். மென் ஸ்கின் கேர் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஹோம் டூர் எப்போ போடுவீங்க? ஹோம் டூர் காமிக்கலாமே, உங்களை நம்பி நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல, எங்களுக்காக நீங்கள் ஹோம் டூர் போகலாமே. இந்த மாதிரி கமெண்ட்ஸும் சரி, ஆக்சுவலாக கமெண்ட்ஸ் தான் அதிகமாக வரும் டிஎம்மை விட. டிஎம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும் ஹோம் பற்றின டிஎம்ஸ் வந்து. ஸோ ஹோம் டூர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலின்னு ஒரு லாங் வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்னோட கோல் 50,000 ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணணும். ஃபஸ்ட்டு மைல்ஸ்டோன். ஸோ இந்த மைல்ஸ்டோன் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் கேட்டு அலோவ் பண்ணாங்க அப்படின்னா ஹோம் டூர் போகலாம் அப்படிங்கிறதான் ஐடியா. இது ஆக்சுவலின்னு ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இப்போ மறுபடியும் ரீசெண்டாக வந்து என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்கறதுனால இதுக்கான ஆன்சரை நான் இப்போ கொடுத்துறேன். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 57,000 ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து வீட்டில் கேட்டு பெர்மிஷன் கேட்டு ஹோம் டூர் போடுறோம். ஓகே, எதுக்கு ப்ரோ நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க? அவனுங்க வயிற்றுச்சல்ல பேசுகிறானுங்க, அவங்களால பண்ண முடியலையேன்னு பேசுகிறானுங்க. நெகட்டிவ் அப்படின்னாவே அவங்க ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்கிறனால, அவங்க ஒரு பேடாக இருக்கிறனால தான் அப்படிலாம் பேட் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நீ எதுக்கு அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ என்னோடது வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணி போட்டிருந்தது. பயங்கர ட்ரெண்டிங்காக போய் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவனுக்கெல்லாம் நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவன் பாட்டுக்கு போயிட்டு போகிறான், நீ விடு, நீ ஏன் அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏதாச்சும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் சில டைம் சில கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். அது வந்து ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளே அதை பண்ணும்போது ரிப்ளை பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எனக்கு என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து லூஸ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைம்லேயும் நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுற மாதிரி வீடியோ போடுவேன்.
பிகாஸ் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வேணுக்குன்னே இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் என்ன இழுத்து என்னை பற்றி என்ன வேணால் பேசலாம், அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. பிகாஸ் ஐ ஆம் இன் சோஷியல் மீடியா. கண்டிப்பாக நான் இதையெல்லாம் கேட்டு தான் ஆகணும். த டார்க் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா மாதிரி தான். ஸோ நான் கேட்டு தான் ஆகணும். பட் என்னை சார்ந்து இருக்கவங்கள சுற்றி இருக்கவங்கள பற்றிலாம் நீங்கள் பேசும்போது என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் அதுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணி தான் ஆவேன். ஸோ அதுதான். இதுவும் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு ரீசெண்டாக கமெண்ட்ஸ்லையும் சரி டிஎம்ஸ்லையும் சரி நிறையா வந்தது. சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதுக்கு பதிலாக நீ ஏதாவது ஒர்க் போகலாம், நீ படித்தது ரிலேட்டடாக ஏதாவது ஒர்க் போய் நீ அதில் சம்பாதிக்கலாம், இல்லை அப்படின்னா உன்னோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒர்க் தேடி ஏதாவது வேலை தேடி அதுக்கு போய் எதுக்கு சோஷியல் மீடியாவில் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் வேலையில் இருக்கேன், நான் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கேன். 100%ல் நான் வேலைக்கு தான் 80% கொடுத்துருக்கேன். மீதி எல்லாம் தான் இந்த சோஷியல் மீடியா, என்னோடய பிஸ்னஸ்ஸு, என்னோடய மீ டைம், இது எல்லாத்துக்கும் சேர்த்தியே நான் 20% தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். நான் சோஷியல் மீடியா இருக்கிறது அப்படிங்கிறது என்னோடய ஒரு பேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் இருந்ததுக்கான காரணம், சரி இதெல்லாம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதை வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். சோஷியல் மீடியாவை மட்டுமே சார்ந்த என் லைஃப் கிடையாது. மை லைஃப் இஸ் ஆன் மை ஒர்க். சோஷியல் மீடியா இஸ் செகண்டரி ஃபார் மீ. ஸோ இதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒருத்தங்க மட்டும்தான் ஒரு பெரிய பேராகிராஃபாக டைப் பண்ணி டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக எனக்கும் இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. பட் பேசலாமா வேணாமா அப்படிங்கிற ஐசோலேஷனில் நான் இன்னும் தான் இருக்கேன். சோஷியல் மீடியாவில் நாங்கள் காமிக்கிறது ஆஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டு போடுறவங்களா இல்லை ஒரு இன்ஃப்ளூயன்சராக நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா எங்களோட ஒன் சைடு மட்டும்தான். ஓகேயா, இப்போ நான் எனக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னையும் நான் வந்து அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு நிறைய பேர் ஆல் தி பெஸ்ட் சொல்கிறீங்க. நிறைய பேர் வந்து உனக்கு என்ன சீக்கிரம் வேலை கிடச்சிரும், உனக்கு லக் இருக்குது, நீ எதுவுமே பண்ணாமல் இந்த வேலைக்கு சேர்ந்துட்ட, இந்த மாதிரி சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அது வந்து பொறாமையா இல்லை வந்து அது எப்படி உனக்கு மட்டும் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாங்கிறது இப்போ வரைக்குமே புரியாத விஷயம். பட் அதுக்கு பின்னாடி ஒரு சைடு இருக்குது. நான் அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன், எவ்வளோ மாதம் போராடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பேக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது ஒரு ஸ்க்ரீனை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பின்னாடி டேரக்டர் க்ரூ வந்து ஒரு பெரிய ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் வேலை செஞ்சுருப்பாங்களே, அந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் பின்னாடி நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முன்னாடி பார்க்கறது மட்டுமே வச்சு நீங்கள் பேசுகிறீங்க. நான் ஏன் பின்னாடி இருக்கிற விஷயத்தையெல்லாம் நான் வந்து சொல்லலை அப்படின்னா 2 விஷயம். ஒன்று கண்ணுப்பட்டு போயிடும் அப்படிங்கிற தாட் எனக்கும் இருக்குது. செகண்ட் விஷயம், அங்கே நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னோட லைஃப் அண்ட் என்னோட என்வரான்மெண்ட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு சஜஷன் கொடுப்பீங்க, நான் அதை நினச்ச ஒரு 10 நாள் உக்காந்துருப்பேன். ஸோ எனக்கே அது நடக்குமா நடக்காதான்னு தெரியாத ஒரு விஷயத்த நான் போய் ஒரு இடத்துல சொல்லி அதுக்கப்புறம் அது நடக்காமல் போச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு தான் வந்து முன்னாடியே சொல்கிறது, இதெல்லாம் நீ போட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருவீங்க. அதுக்கு நான் போடாமே இருந்தலாமே, என்னோட சந்தோஷமான விஷயங்களை மட்டுமே நான் காமிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே எல்லாம் எனக்கு நடக்காது. அது எனக்கு கண்டிப்பாக நடக்காது. கும்பராசி யாராவது இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எதுவுமே எனக்கு டக்குன்னு நடக்கவே நடக்காது. அந்த கடைசி நீ வந்து இந்த பக்கம் வந்து குதிச்சு நீ கீழே போகும்போது தான் உனக்கு இந்த விஷயம் நடக்கும், அதுக்கப்புறம் பறந்து மேலே வருவேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல குதிச்சு நான் கீழே சாவர நிலைமைக்கு போய் அதுக்கப்புறம் அது நடந்து எனக்கு ரெக்கம் உடைச்சு நான் பறந்து மேலே வருவேன். இப்படி தான் எனக்கு எல்லாமே நடக்கும். ஸோ எதுவுமே வந்து லைக் அப்படியே நடக்காது. அண்ட் இவர் இன்னொரு விஷயமும் கேட்டிருந்தாங்க, டார்க் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா அப்படிங்கிறத பற்றி. ஸோ இது ரிலேட்டடாக நானே ஒரு விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு டார்க் சைட் ஆஃப் சோஷியல் மீடியா
இன்ஃப்ளூயன்சர்ஸ் படுற கஷ்டங்கள் சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த வீடியோவாகவே அது வராது. ஒரு 2 or 3 months கழிச்சு அந்த வீடியோ வரும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ரொம்ப காமனாக என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லா பக்கமுமே வந்து சொல்லிட்டு இருந்த சில விஷயங்கள், கேட்டுட்டு இருந்த சில விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் வந்து ஒன்றா ரிப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் நிதிஷ்.